ஒரு நாள் காலையில் நீங்கள் கண் விழித்து பார்க்கும்போது உங்களை சுற்றி யாருமே கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டில் யாரும் கிடையாது, பக்கத்து தெருவில் யாரும் கிடையாது, பக்கத்து ஊரில் யாரும் கிடையாது. ஏன் இந்த உலகமே விரிச்சோடி கிடக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடடா, நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, நமக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது, இனி யாருமே எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமாக வாழலாம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா? இனி யாருக்கிட்டையும் இப்போ எதையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம நினச்சதை எடுத்து சாப்பிட்லாம், நினச்ச இடத்துக்கு போகலாம், வரலாம், ட்ரைவ் பண்ணலாம், ஃப்ளைட்டை கூட ஓட்டலாம் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா? ஓகே, இந்த உலகத்தோட கடைசி மனுஷனாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வாழ முடியுமா? உங்களால் அந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லாட்டி கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தின் கடைசி மனிதனாக நீங்கள் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவைப்படுறது சாப்பாடுக்காகத்தானே இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான சாப்பாடு தேவைப்படும். ஏன்னா அதை உருவாக்குறதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். என்னப்பா கடைகள் இருக்கிற சாப்பாடெல்லாம் எனக்கு தானே, நான் எடுத்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே கூட ஒரு சில பொருட்கள் வேணால் ஒரு 1 year 2 yearக்கு கேரண்டியோடு இருக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் அதை எடுத்துகிட்டு சேகரிச்சுட்டு வந்தாலுமே கூட ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதே நேரத்தில் பழங்கள், காய்கறிகள் இது எல்லாமே வேகமாக கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு உணவு தட்டுப்பாடுங்கிறது ஒரு 1 year 2 yearலேயே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 1 year 2 yearக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிற சாப்பாடெல்லாம் தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தேவைகள் அதிகரிச்சிடும். ஸோ நீங்கள் தனியாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த உலகத்தில் தான் யாருமே இல்லையே, எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்காது. ஸோ நமக்கு பிடிச்ச வாகனத்தை எடுத்து ஓட்டலாம். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட பெட்ரோல், டீசல் இது எல்லாமே ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்காது. அதெல்லாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தேடி நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். சம்டைம் நீங்கள் ஒரு ஃப்ளைட் எடுத்து ஓட்டிகிட்டு போகிற சமயத்தில் ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூலும் தீர்ந்துருச்சுன்னா, அப்படி ஃபியூல் தீர்ந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு சாப்பாடு ஆக்கள் இல்லாத ஒரு காட்டில் போய் நீங்கள் தரையிறங்கிட்டீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுறது, சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எக்காந்து கொண்டு நினச்சி கூட பார்க்காதீங்க. செகண்டாக நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் தான் தங்குமிடம். நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? ஸோ யாருமே இல்லாத சமயத்தில் இந்த உலகமே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு போதுமான இடமா இருந்தாலுமே கூட உங்களை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை பராமரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களாலையும் தனியாக போய்ட்டு பராமரிக்க முடியாது. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் தங்கியிருக்கிற இடமெல்லாம் புட்கள் முளைக்க தொடங்கிடும், தாவரங்கள் முளைக்க தொடங்கிடும். ஸோ அந்த இடம்லாம் பாலடைஞ்சு போன ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்தும். ஸோ ஒரு பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சமயத்தில் நீங்கள் தங்கியிருக்கிற இடம் எல்லாமே சீரழிஞ்சு போய்கிட்டே இருக்கும். சரிப்பா, நான் தனியாக இருந்து ஒரு நகரத்தையே கட்டி எழுப்புறேன் அப்படி நீங்கள் நினச்சிருந்தாலுமே கூட அதிகப்படியான தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கிற அந்த ஒரு சமயத்தில் சின்ன ஒரு தீப்பொறி ஏற்பட்டிருந்தாலுமே கூட அந்த நகரமே எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு தீயணைப்பு வீரர்களெல்லாம் கூப்பிட முடியாதுங்க. பிகாஸ் உங்களை சுற்றி யாருமே கிடையாது, நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. மூணாவதாக நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் தான் செக்யூரான ஒரு பிளேஸ். நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னத்தான் இந்த மாதிரியான இடங்களை அவாய்ட் பண்ணி ஒரு மலைகளில் போய் வாழ்ந்தாலுமே கூட அங்கே இருக்கிற காட்டு நாய்கள், பூனைகள், கரடிகள், மிருகங்கள் கிட்ட இருந்து அதிகமான ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இடி, மின்னல், மழை இந்த மாதிரியான விஷயங்களே நமக்கு அதிகமான ஆபத்துக்கள் ஏற்படும். ஸோ நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய பேர் இருந்த சமயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமான ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை சுற்றியே அதிகமான அணு உலைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே மனிதர்களால் மட்டும்தான் கண்காணிக்கப்பட்டு சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு வர ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? 400க்கும் மேற்பட்ட அணு உலைகள் இருக்கிற இந்த சமயத்தில் அதை பாதுகாக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அது எல்லாமே செயலிழந்து போணுச்சு தான் உலகம் முழுவதுமே கதிர்வீச்சு அலைகள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதனால நமக்கு சில பகுதிகள் வசிக்க முடியாத தகுதியற்ற இடங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய மிசைல்ஸ், அணு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ மனிதர்களே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ இதனால கூட நீங்கள் தனியாக இருந்தாலுமே கூட உலகம் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் சேர்ந்ததில் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தொடக்கத்தில் உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே நகரங்களில் இருக்கும்போது கிடச்சிருந்தாலுமே கூட அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடிவடைஞ்சிடும். ஸோ நீங்கள் உணவே கிடைக்காம உணவுக்கு போராடுற ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்படும். சம்டைம் உங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட இந்த உலகத்தை சுற்றி மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஆபத்தான அணு ஆயுதங்கள் இது எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் வெடிச்சிச்சுன்னா அந்த
ஒரு விஷயமே போதும். நீங்களும் சேர்ந்து இந்த உலகமும் சேர்ந்து மொத்தமாக அழிகிறதுக்கு அந்த ஒரு விஷயமே போதுமானதாக இருக்கும். உங்களை சுற்றி யாருமே இல்லாத இந்த ஒரு சமயத்தில் அவன் உருவாக்கின எல்லாமே கொஞ்சமாக முடிஞ்சு அழிஞ்சு போகிற அந்த ஒரு சமயத்தில் நீங்கள் மறுபடி கட்கால மனிதனாக மாற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தாக்குப்பிடிச்சிருந்தாலுமே கூட மனிதர்கள் உருவாக்கி இருக்கிற கொடூரமான ஆயுதங்களால் கூட உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வருதா, சில நேரம் சுனாமி வரலாம், புயல் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வானிலை மையங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆபத்து உங்களை எப்படி நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது. முதல்ல உணவு இல்லாமல் போகும், அதுக்கப்புறம் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போகும், உடை இல்லாமல் போகும். கடைசியில் நீங்கள் ஒரு கட்கால மனிதனை போல் மாறி நீங்கள் என்னத்தான் வேட்டையாடி உணவுகளை சாப்பிட்டாலுமே கூட எங்கேருந்து எந்த ஆபத்து வரும்னு தெரியாமல் கடைசியில் தனிமை அப்படிங்கிற ஒரு நோய்க்கு தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்படைஞ்சு என்ன வாழ்க்கடா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு நீங்களே சூசைட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனிமை அது உங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தும். என்னத்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே கூட அந்த தனிமையே போக உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது நீங்கள் மட்டும் தனியாக இருந்தாலுமே கூட நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.